சாந்தி. அவ்யக்த முரளி 11/4/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சிரேஷ்ட அதிர்ஷ்டத்திற்கான வரைபடம் அமைப்பதற்கான யுக்தி. சிரேஷ்ட அதிர்ஷ்டத்திற்கான வரைபடம் அமைப்பதற்கான யுக்தி. இன்று அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் உயர்ந்த அதிர்ஷ்டத்துக்கான வரைபடத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அனைவருமே அதிர்ஷ்டசாலியாக ஆகியிருக்கீங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கான வரைபடமும் அதற்கே உரிய பொலிவோடு காணப்படுது. ஒரு சிலரினுடைய வரைபடம் ஆயிரக்கணக்கில் பெருமானம் உள்ளதாக இருக்குது. சிலருடைய வரைபடம் சாதாரணமாக இருக்குது. இங்கு பாப்தாதா மூலமா கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை வரைபடமாக கொண்டு வருவது, அதாவது நடைமுறை வாழ்வியல கொண்டு வருவதாகும். இதில் தான் வேறுபாடு காணப்படுது அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. அதிர்ஷ்டத்தை அமைக்கிறவங்க ஒரே நேரத்துல அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை வழங்கியிருக்கிறாங்க. ஆனா அதிர்ஷ்டத்தை வரைபடமாக நடைமுறையில கொண்டு வருவதுல தான் ஒவ்வொரு ஆத்மாவும் விதவிதமாக இருக்கிறதுனால உருவாக்கிய வரைபடத்துல வரிசை கிரமமாக தென்படுது அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதிர்ஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய விசேஷத்தன்மை கண்களிலும் புன்னகையிலும் தென்படுது. இந்த இரு விசேஷ தன்மைகள் மூலமாகவே வரைபடத்தினுடைய மதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி இங்கும் அதிர்ஷ்டத்துக்கான விசேஷ தன்மைகள் இவ்விரண்டுமே தான் சொல்றாங்க பாபா. கண்கள் அப்படிங்கிறது ஆன்மீக விஸ்வ கல்யாணி, இரக்க மனம், பரோபகாரி பார்வை. பார்வையில இந்த சிறப்பம்சங்களை இங்கும் இருக்குது. முதன்மையான விஷயம் பார்வை, புன்னகை, முகப்பொலிவு. இதுவே சதா திருப்தியாக இருப்பதற்கும் திருப்தி மற்றும் புன்னகையினுடைய பொலிவு. இந்த விசேஷ தன்மைகளாலே சதா முகத்துல ஆன்மீக பொலிவு வருது, ஆன்மீக மலர்ச்சி அனுபவம் ஆகுது. இந்த இரு விசேஷ தன்மைகளாலேயே வரைபடத்தினுடைய மதிப்பு உயருது. இன்று இதையே பார்த்துட்டு இருந்தாங்க. அதிர்ஷ்டத்தினுடைய வரைபடத்தை அனைவருமே உருவாக்குனாங்க. வரைபடத்தினை வரைவதற்கான எழுதுகோல் பாபா எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அந்த எழுதுகோல் உயர்ந்த நினைவு, உயர்ந்த செயலுக்கான ஞானம், உயர் செயல் மற்றும் உயர் எண்ணம், அதாவது நினைவு. இந்த ஞானம் அப்படிங்கிற அந்த எழுதுகோல் மூலமா ஒவ்வொரு ஆத்மாவும் தமக்கே உரிய அதிர்ஷ்டம் எனும் வரைபடத்தினை வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க, வரைந்தும் இருக்கிறாங்க. வரைபடம் உருவாகிடுச்சு, கண்களும் முகமும் வரைந்தாயிற்று. இப்போ இறுதி ஒப்பனையே சம்பூர்ணத்தா இருக்குது. பாக்ஸமான் ஆக வேண்டியது தான். இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் படம் வரைவதில் அதிக ஆர்வம் உள்ளவங்க. இன்றும் பாப்தாதா அனைவருடைய வரைபடத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் தனது வரைபடம் எந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது என பார்க்க முடியும் இல்லையா? எப்பொழுதுமே தன்னுடைய இந்த ஆன்மீக படத்தை பார்த்து அதுல சம்பூர்ண தன்மையை கொண்டு வந்து கொண்டே இருங்க. உலக ஆத்மாக்கள்ல சிரேஷ்ட பாக்கியவான் கோடியில ஒருவராகவே இருக்கிறாங்க. அந்த ஒரு சிலரிலும் சிலரே விலைமதிக்க முடியாத சிரேஷ்ட பாக்கியவானாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று உயர்ந்தது, மற்றொன்று உயர்ந்ததிலும் உயர்ந்தது. ஆக உயர்வாக ஆகியிருக்கீங்களா? உயர்விலும் உயர்வாக ஆகியிருக்கீங்களா? இதனை சோதனை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்போ இரட்டை அயல்நாட்டவர் பந்தயம் செய்வீங்களா? முதல் நம்பர் பெற வேண்டுமா? முதல்ல வர்றவங்களை பார்த்து சந்தோஷம் அடைவீங்களா? பார்த்து பார்த்து மகிழ்வதும் அவசியம்தான். ஆனால் பின்னால் இருந்து பார்க்காதீங்க, உடன் இருந்து பிறரையும் பார்த்து மகிழுங்க. தானும் முன்னேறுங்க, பின்னால் இருப்பவரையும் முன்னேற வைங்க. இதுதான் பரோபகாரி ஆவது. பரோபகாரி ஆவது அதனுடைய விசேஷமே சுயநலமின்றி சதா விடுபட்டு இருப்பது.
ஒவ்வொரு இன்னலிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு ஒத்துழைப்பான குழுவிலும் எந்தளவு தன்னலம் இன்மையோ அந்தளவே பரோபகாரமும் இருக்கும். தன்னுள் சதா முழுமையே அனுபவம் ஆகும். சதா பிராப்தி சொரூபமான மனோநிலையில் இருப்பாங்க. அப்போ பரோபகாரியினுடைய இறுதி நிலை அனுபவம் செஞ்சு பிறரையும் அனுபவம் செய்ய வைக்க முடியும். எப்படி பிரம்ம பாபா கிட்ட இறுதி சமயத்துக்கான மனோநிலையில் உபராம் மற்றும் பரோபகாரம் இந்த 2 விசேஷங்களை சதா தென்பட்டது. தனக்கென்ன எதையுமே ஏற்கலை. மகிமையோ பொருட்களோ இருப்பிடமோ எதனையுமே ஏற்கலை. ஸ்தூலமாகவோ சூட்சமமாகவோ சதா முதல்ல குழந்தைகள் தான். இதுதான் பரோபகாரி நிலை. இதுவே முழுமை மற்றும் அதிமுழுமையினுடைய அடையாளம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, முரளிகளை அதிகம் கேட்டுட்டீங்க, இப்போ முரளிதர் ஆகி சதா நடனமாடிக்கொண்டும் ஆட வைத்து கொண்டும் இருங்க. முரளியால் பாம்பினுடைய விஷத்தையும் அழித்து விடலாம். ஆகையினால எவ்வளவுதான் கசப்பான சுபாவம் சமஸ்காரம் உள்ளவங்களையும் வசமாக்கும் அளவுக்கு முரளிதர் ஆகுங்க. அதாவது அவங்களையும் விடுவித்து ஆட வைங்க, மகிழ வச்சிடுங்க. இப்போ அப்படிப்பட்ட நல்லதோர் முரளிதர் யார் யார் என அப்படின்னு ரிசல்ட் பார்க்கலாம். முரளி மீதும் அன்பு இருக்குது, முரளிதர் மீதும் அன்பு இருக்குது. ஆனால் அதற்கான பலன் முரளிதரன் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் நல் ஆசை இருப்பதை நடைமுறையில் காண்பிக்க. அன்பின் அடையாளமே சொன்னதை செய்து காண்பிப்பது. அப்படிப்பட்ட மாஸ்டர் முரளிதரன் தானே நீங்கள்? இல்லை ஆகணுமா? ஆகியே தீரணும். இப்போ ஆகலை அப்படின்னா பிறகு எப்போ ஆவீங்க? செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, செய்தே ஆகணும். ஒவ்வொருவரும் நினைங்க, நான் ஆகாமல் பிறர் யார் ஆவாங்க? நான் செய்தே ஆகணும். கல்பத்தினுடைய விளையாட்டை வெற்றி அடையணும். முழு கல்பத்துக்கான விஷயம் இது. முதல் பிறவில வரணும் அப்படிங்கிற அந்த உறுதியான எண்ணம் வைக்கணும். புதிய விஷயம் எதுவும் செய்றீங்களா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எத்தனை முறை செய்த விஷயம் இது? வரைந்த கோட்டின் மீது மீண்டும் வரைகிறீங்க, அவ்வளோதான் இல்லையா? டிராமாவினுடைய கோடு ஏற்கனவே வரையப்பட்டிருக்குது, புதிய கோடு ஒன்றும் வரையவில்லை இல்லையா? நேராக வருமா கோணல் ஆகுமா என தெரியலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. கல்பமாக செய்த முயற்சி தான் செய்கிறீங்க. ஏன்னா கர்ம பலனுடைய கணக்கு இருக்குது. வேறு புதிய விஷயம் என்ன? இது மிக பழைய விஷயம்தான், முடிந்து ஏறியது. இதில் உறுதியான நம்பிக்கை, இதனையே உறுதித்தன்மை என்றும் தபஸ்வி மூர்த்தி என்றும் சொல்லப்படும். ஒவ்வொரு எண்ணத்திலும் உறுதித்தன்மையே தபஸ்யா ஆகும் பாபா சொல்கிறான். நல்லது. பாப்தாதா உயர்ந்த தந்தையாகவும் விருந்தினராகவும் இருக்கிறாங்க. தந்தையாகவும் சந்திக்கிறாங்க, விருந்தினராகவும் வராங்க. ஆனால் கோல்டன் கெஸ்ட் பிரகாசமானவர். விருந்தினர் அதிகம் பார்த்திருப்பீங்க, ஆனால் கோல்டன் கெஸ்ட் பார்த்ததே இல்லை. முக்கிய விருந்தினரை அழைப்பது மற்றும் நன்றி செலுத்துவது. பிரம்ம பாபாவும் தந்தையாகி சமிச்சை தருகிறார். விருந்தினராகி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க. முழு சீசனிலும் சேவை செய்தவங்களுக்கு கோல்டன் கெஸ்டாக வாழ்த்து தராங்க. அனைத்திலும் முதன்மையான வாழ்த்து யாருக்கு? நிமித்த தாதிமார்களுக்கு. பாப்தாதா நிர்விக்ன சேவைக்கான முடிவிற்கான வாழ்த்துக்களை தராங்க. மதுபனி வாசிகளுக்கும் தடைகளற்ற முக மலர்ச்சியோடு விருந்தினராக விசேஷ வாழ்த்துக்கள் கொடுக்கிறாங்க. பகவானும் விருந்தினராக வந்திருக்கிறார், குழந்தைகள் அவ்வாறே இருக்கணும். இறைவன் விருந்தினராக வருகிறார் அப்படின்னா அவர்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள். ரதத்துக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நடிப்பதும் சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு சக்திகளையும் இவ்வளவு நேரம் உள் நிறுத்தி தாரணை செய்வது, இதுவும் விசேஷமான நடிப்பு தான். ஆனால் உள்ளடக்கும் சக்திக்கான பலன் உங்கள் அனைவருக்குமே கிடைக்குது. இந்த உள்ளடக்கும் சக்தினால பாப்தாதாவினுடைய சக்திகளை எல்லாம் உள்ளடக்குவதும் விசேஷ நடிப்பு மற்றும் குணம் அப்படின்னே சொல்லலாம். அனைத்து சேவாதாரிகளும் தடைகளற்று செயல்படுறாங்க.
பாப்தாதா இதுக்காக வாழ்த்துக்கள் பன்மடங்கு நன்றிகளும் சொல்றாங்க. இரட்டை அயல்நாட்டவருக்கும் இரட்டை நன்றிகள் சொல்றாங்க. ஏன்னா இரட்டை அயல்நாட்டவர்கள் மதுபனினுடைய அழகை கூட்டுறாங்க. பிராமண பரிவாரத்தினுடைய அழகே இரட்டை அயல்நாட்டவர் தான். பிராமண பரிவாரத்தில் தேசவாசிகளும் அயல் நாட்டவரும் இருக்கிறாங்க, முயற்சியும் செய்கிறாங்க. அதுக்காக பாப்தாதா வாழ்த்துக்கள் சொல்றாங்க. மதுபன் பரிவாரத்தினுடைய விசேஷ பரிசு ஆகினால இரட்டை அயல்நாட்டவருக்கு வாழ்த்துக்கள். எங்க இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கிறவங்க சிலரே இருந்தாலும் நாலாபுறமும் இருக்கிற பாரதவாசி குழந்தைகளுக்கு இரட்டை அயல்நாட்டவருக்கு பரந்த மனதோடு வாழ்த்துக்கள் தர்றாங்க. ஒவ்வொருவரும் மிக நல்ல நடிப்பை நடிக்கிறாங்க. இப்ப மீதம் இருப்பது ஒரே விஷயம், சமான் மற்றும் சம்பூர்ண நிலை. தாதிமார்களும் மிக நல்ல முயற்சி செய்கிறாங்க. பாப்தாதா இருவர் நடிப்பும் சாக்காரமாக நடிக்கிறாங்க. பாப்தாதா மனதார சிநேகத்தோடு வாழ்த்துக்கள் தராங்க. அனைவருமே மிக நல்ல நடிப்பு நடிக்கிறாங்க. ஆல்ரவுண்டர் சேவாதாரிகள் அனைவருமே சிறிய சாதாரண சேவையே ஆனாலும் மகான் தன்மை. ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய புண்ணியத்தை சேமிக்கிறாங்க. உள்நாடு வெளிநாடு குழந்தைகளும் வந்து சேர்ந்ததற்கான விசேஷ குணம் வாழ்த்துக்கு தகுதியானது. அனைத்து மகாரதிகளும் சேர்ந்து சேவைக்கான உயர்ந்த சங்கல்பத்தை நடைமுறையில் கொண்டு வருவீங்க. சேவையில் நிமித்தமானவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. தன் சோம்பல் தனத்தினால அடுத்தவரை கஷ்டப்படுத்தக்கூடாது. தனது பொருட்களை பாதுகாப்பதும் ஞானம்தான். பிரம்ம பாபா என்ன சொல்வார் நினைவிற்குதான்? கைக்குட்டையை தொலைத்தால் எப்பொழுதாவது தன்னையும் தொலைத்து விடுவார்கள். தனது பொருட்களை பாதுகாப்பதும் ஞானம்தான். பிரம்ம பாபா என்ன சொல்வாங்க நினைவிருக்கிறதா? கைக்குட்டையை தொலைத்தால் எப்பொழுதாவது தன்னையும் தொலைத்து விடுவார்கள். ஒவ்வொரு செயலிலும் உயர்வும் வெற்றியும் காண்பதுவே ஞானம் நிறைந்தது. ஒவ்வொரு செயலிலும் உயர்வும் வெற்றியும் காண்பதுவே ஞானம் நிறைந்தது. தேகத்தை பற்றிய ஞானமும் ஆத்மாவை பற்றிய ஞானமும் இருக்குது. இரு ஞானமும் ஒவ்வொரு செயலிலும் தேவை. தேகத்தை பற்றிய ஞானமும் ஆத்மாவை பற்றிய ஞானமும் இருக்குது. இரு ஞானமும் ஒவ்வொரு செயலிலும் தேவை. உடலினுடைய நோய் பற்றிய ஞானமும் வேணும். எனது தேகம் எந்த விதியால் சரியாக இயங்கும், மாறாக நான் ஆத்மா சக்திசாலிதான், தேகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று இருக்கக்கூடாது. உடலின் நோய் பற்றிய ஞானமும் வேண்டும். எனது தேகம் எந்த விதியால் சரியாக இயங்கும், மாறாக நான் ஆத்மா சக்திசாலிதான், தேகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று இருக்கக்கூடாது. உடல் சுகமில்லை எனில் யோகம் செய்யவே முடியாது. பிறகு தேகம் தன் பக்கம் இழுக்கும். ஆகையினால ஞானம் என்பதில் அனைத்து ஞானமும் வந்துவிடுகிறது. நல்லது. சில குமாரிகளுக்கு சமர்ப்பண விழா பாப்தாதாவுக்கு முன்பாக நடைபெற்றது. பாப்தாதா அலங்கரிக்கப்பட்ட விசேஷ ஆத்மாக்கள் அனைவரையுமே பார்த்துட்டு இருந்தார். அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தாங்க. தெய்வீக குணங்களினுடைய அலங்காரம் எவ்வளவு உயர்ந்தது, அனைவரையும் அழகுற செய்து ஒளி கிரீடம் எவ்வளவு அழகாக மின்னது. பாப்தாதா அழிவற்ற அலங்கார முகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளினுடைய ஊக்கம் உற்சாகம் நிறைந்த எண்ணங்களை பார்த்து மகிழ்வடைகிறாங்க. பாப்தாதா அனைவரையும் எப்பொழுதும் பிரியமோடு அன்பாக பாராட்டுறாங்க. நீங்களும் அன்பாக பாராட்டுறீங்க. உறுதியான சங்கல்பம் அமைந்திருக்குது. பாப்தாதாவிடம் ஒவ்வொருவருடைய அன்பான எண்ணம் மிக வேகமாக சென்றடையும். இந்த எண்ணத்தினுடைய உயர்ந்த பந்தனம் ஒருபொழுதும் தொய்வடையாது. அந்த அளவுக்கு உறுதியாக கட்டப்பட்டிருக்கு. எத்தனை பிறவிகளுக்கு வாக்கு கொடுத்தீங்க? பிரம்ம பாபாவோடு சதா சம்பந்தத்தில் வருவதற்கான உறுதியான வாக்கு இருக்கு. 21 பிறவிக்கும் சதா விதவிதமான பெயர் ரூபத்தில் உடன் இருப்போம் என்ற உத்தரவாதம் இருக்கு. எவ்வளவு குஷி! கணக்கு பார்க்க முடியுமா? இதனை கணக்கு பார்ப்பவர் யாருமே கிடையாது.
அப்படியே சதா அலங்காரத்தோடு இருக்கணும், சதா கிரீடதாரியாகவும் இருக்கணும், சதா குஷியில் ஆடி பாடி ஆன்மீக ஆனந்தத்தில் இருக்கணும். இன்று அனைவரும் திட எண்ணம் வச்சிருக்கீங்க, இன்னும் ஒவ்வொரு அடி வைப்பவர் ஆவீங்க. அவங்க ஸ்தூலமான அடி மீது அடி வைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அனைவரும் எண்ணத்தால் அடி மீது அடி வைக்கிறவங்க. தந்தையினுடைய எண்ணமே குழந்தைகளுடைய எண்ணமாக வேண்டும். அப்படி எண்ணம் வைப்பீங்களா? பாபா கேட்குறாங்க. ஒரு அடி கூட பாபாவுடைய அடியை விட்டு இங்கும் அங்கும் மாறக்கூடாது. ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருப்பது, அதாவது பாப் சமான் அடி மீது அடி வைப்பது நல்லது. அயல்நாட்டு சகோதர சகோதரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. எப்படி விமானத்தில் பறந்து பறந்து வந்தீங்களோ அதே மாதிரி புத்திங்கிற விமானமும் அந்த அளவு வேகமாக பறக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. ஏன்னா அந்த விமானம் சூழ்நிலையின் காரணமாக கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் புத்திங்கிற விமானம் சதா தன்னுடனே இருக்குது. சதா சக்திசாலியாக இருந்தால் ஒரு நொடியில் எங்கே வேண்டுமோ அங்கு சென்று சேர முடியும். இந்த விமானத்துக்கு நீங்கள் தான் எஜமானன். சதா இந்த புத்தி எனும் விமானம் எவரடியாக இருக்குது, அதாவது சதா புத்தி லயன் தெளிவாக இருக்குது. புத்தி சதா பாபாவோடு சக்திசாலியாக இருப்பது. எப்பொழுது வேண்டுமோ எங்கு வேண்டுமோ அங்கு சென்று விடலாம். யாருக்கு புத்திங்கிற விமானம் சென்று அடையுமோ அவருக்கு அந்த விமானம் இயங்கும். புத்தி எனும் விமானம் சரியில்லை அப்படின்னா அந்த விமானமும் இயங்காது. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சதா தன்னை ராஜயோகி என, சிரேஷ்ட ஆத்மாக்கள் என அனுபவம் செய்கிறீங்களா? சதா தன்னை ராஜயோகி சிரேஷ்ட ஆத்மாக்கள் என அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ராஜயோகி அப்படின்னா சர்வ கர்மேந்திரங்களுக்கும் ராஜா. ராஜயோகி அப்படின்னா சர்வ கர்ம இயந்திரங்களுக்கும் ராஜா. ராஜாவாகி கர்ம இயந்திரங்களையும் செயல்படுத்துகிறவங்க இவங்க தான் ராஜயோகி. கர்ம இயந்திரங்களுக்கு வசமாக்குறவங்க கிடையாது. கர்ம இயந்திரங்களுக்கு வசமாகறவங்க பிரஜாயோகியை தவிர ராஜயோகி அல்ல. ஞானம் கிடைத்தவுடன் இந்த கர்ம இயந்திரங்கள் எனது சேவகர்கள், நான் எஜமானன். எஜமான் ஒருபொழுதும் சேவதாரிகளுக்கு வசமாக்க முடியாது. ஒரு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ராஜயோகி ஆத்மாக்கள் சதா சிரேஷ்டமாகவே இருப்பாங்க. சதா ராஜ்யம் செய்வதற்கான சமஸ்காரம் இப்போ ராஜயோகி வாழ்வில் நிரம்பணும். இப்போ ராஜயோகி வாழ்வில் சதா ராஜ்யம் செய்வதற்கான சமஸ்காரத்தை நிரப்பணும். எது நடந்தாலும் நான் ராஜயோகி அப்படிங்கிற எனது டைட்டிலை சதா நினைவில் வைக்கணும். சர்வ சக்திவானினுடைய பலம் இருக்குது, நம்பிக்கை இருப்பதனால வெற்றி அதிகாரமாக கிடைக்குது. அதிகாரம் சகஜமாக கிடைக்குது, கஷ்டம் கிடையாது. சர்வ சக்திகளினுடைய ஆதாரத்தினால ஒவ்வொரு செயலிலும் வெற்றியே அடங்கியிருக்கு. நான் தில் தக்த் நஷின் ஆத்மா அப்படிங்கிற அந்த பெருமிதம் சதா இருக்கணும். அதாவது மனம் என்னும் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஆத்மாங்கிற பெருமிதம் சதா இருக்கணும். இந்த பெருமிதம் அநேக கவலைகளை தூர விரட்டிடும். அந்த ஆன்மீக பெருமிதம் இல்லை அப்படின்னா கவலையே கவலை தான். ஆகினால சதா பெருமிதத்தோடு இருந்து வரதானியாகி வரதானத்தை கொடுங்க. தானும் முழுமை பெற்று பிறரையும் முழுமை பெற செய்யுங்க. பிறரை மாற்றுவது என்பது சொர்க்கத்திற்கான இருக்கையை பெறுவதற்கான சான்றிதழ் தருவது. காகிதத்தாலான சான்றிதழ் கிடையாது, அதிகாரம் எனும் சான்றிதழ். நல்லது. ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பவர், அழியாத பொக்கிஷத்துக்கு எஜமானனாக ஆகிட்டீங்க. இப்படியே குஷியை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன்னா இன்றைய உலகமே ஏமாற்று உலகம். ஏமாற்று உலகை விட்டு விலகிட்டீங்க. ஈர்ப்பு அங்கே இல்லை. சேவைக்காக தொடர்பில் வருவது வேறு விஷயம். ஆனால் மனதினுடைய ஈர்ப்பு செல்லக்கூடாது. தன்னை ஒருபொழுதும் தர குறைவாக கருதாமல் சிரேஷ்ட ஆத்மா சதா தந்தைக்கு அன்பாக குழந்தைகள் என்னும் போதையில் இருங்க. தந்தையை போல் குழந்தை அடி மீது அடி வைத்து பின்பற்றி நடந்தால் பாப் சமானாக ஆகிடுவீங்க. தந்தைக்கு சமமாக முழுமை பெறுவது இதுவே பிராமண வாழ்க்கையினுடைய செயல்.
பிராமண வாழ்க்கையினுடைய செயல் அப்படின்னு பாபா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, தந்தைக்கு சமமாக முழுமை பெறுவது. சதா தன்னை ஆன்மீக தோட்டத்தில் ஆன்மீக ரோஜாவாக உணர்றீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அனைத்திலும் சிறந்த மனம் வீசும் மலர் ரோஜா மலர். ரோஜா நீரை எத்தனையோ வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. வண்ணத்திலும் வடிவத்திலும் ரோஜா அனைவருக்குமே பிரியமானது. நீங்கள் அனைவரும் ஆன்மீக ரோஜா மலர். உங்களது ஆன்மீக நறுமணம் பிறரையும் தானாகவே கவர்ந்திழுக்குது. வாசனையான பொருள் எங்கே இருந்தாலும் அனைவர் கவனத்தையும் தானே இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக ரோஜா மலரான உங்களுடைய வாசனையும் உலகத்தையே கவர்ந்திழுக்க வல்லதாக இருக்குது. ஏன்னா உலகத்துக்கு இந்த ஆன்மீக நறுமணம் தேவைப்படும். ஆகையினால நான் ஆன்மீக தோட்டத்தில் ஆன்மீக ரோஜா அப்படிங்கிற அந்த பெருமிதம் சதா இருக்கணும். ஒரு பொழுதும் வாடாத சதா மலர்ந்த மலர். அப்படி மலர்ந்த மலர் சேவைக்கு தானாகவே நிமித்தமாகுது. நினைவு சக்திகள் குணங்கள் என்னும் நறுமணத்தை அனைவருக்கும் வழங்கி கொண்டே இருங்க. சுயம் பகவானே வந்து மலர்களான உங்களை தயார் செய்கிறார் என்றால் எவ்வளவு பாக்கியசாலி நீங்கள். சுயம் பகவானே வந்து மலர்களான உங்களை தயார் செய்கிறார் என்றால் எவ்வளவு பாக்கியசாலியா நீங்கள். நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. விலகியும் அன்பாகவும் இருப்பதற்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டு சமாதானமாக இருக்கும் ராஜயுக்த் ஆகுக. ராஜயுக்த் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, விலகியும் அன்பாகவும் இருப்பதற்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டு சமாதானமாக இருக்கணும். எந்த குழந்தைகள் இல்லறத்தில் இருந்தாலும் விலகியும் அன்பாகவும் இருப்பதற்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க சதா தன் மீதும் குடும்பத்தின் மீதும் திருப்தியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக இருக்கிறதுனால இறைவனும் அவர்கள் மீது எப்பொழுதும் திருப்தியாகிறார். அப்படி திருப்தியாக இருக்கிறவங்க தன் பொருட்டோ பிறர் பொருட்டோ புகார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா தனக்குத்தானே தீர்வு காண்பாங்க. ஆகையினால அவங்களுக்காக வேறு யாரும் வக்கீலோ நீதிபதியோ சமரசமோ செய்ய வேண்டியது இல்லை. ஸ்லோகன்: சேவையின் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதமே ஆரோக்கியத்தின் ஆதாரம். ஆரோக்கியத்தினுடைய ஆதாரம் பாபா சொல்றாங்க, சேவையின் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.